Hi friends. Guys, welcome back to Vissingle channel. இப்போ நம்ம எங்க போறோம்னா வெள்ளியங்கிரி மலைக்கு போறோம். ட்ரெயின்ல கோயம்புத்தூர் போய் கோயம்புத்தூர்ல இருந்து அப்படியே மலை ஏறிட்டு ஈசாவெல்லாம் உங்களுக்கு காட்டலாம்ன்றதுக்காக தான் இன்னைக்கு ட்ரிப்பு கிளம்பிட்டோம். ஹாய் காய்ஸ், நம்ம மரப்பூர்லேருந்து இப்போ கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோம். அடுத்ததாக கோயம்புத்தூர் சந்திப்பு தெரியுதா உங்களுக்கு? எல்லாம் இருக்கு. அடுத்து நம்ம வெள்ளியங்கிரி மலைக்கு டிராவல் பண்ண போகிறோம். அவ்வளோதான், அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் மீதி. அவ்வளவுதான், வெள்ளியங்கிரி மலை வந்துட்டோம், ரீச் ஆயிட்டோம். யாருன்னு பாத்தீங்கன்னா நானு, மாமாவோட 2 ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு. நாங்கெல்லாம் தான் ஏற போறோம் மலைக்கு. இவர் மட்டும் தான் இதுக்கு முன்னாடி ஏறி இருக்காரு. நாங்க யாரும் இது வரைக்கும் ஏறினதே இல்ல. அவரு ஒரு 5 வருஷம் ஆச்சு. அவரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏறி இருக்காரு. நாங்கெல்லாம் சேர்ந்துதான் ஏற போறோம். மாமா தான் ஏற முடியாதுன்னு சொல்றாரு. போன வருஷம் 10 படி ஏறி இருக்கிறாரு. 10 படி ஏறிட்டு இன்னைக்கு நம்ம சக்சஸ்ஃபுல்லா முறியடிக்கிறேன். போன டைம் வந்துட்டு 10 படி ஏறி இருக்கேன். இன்னைக்கு அந்த முயற்சி வந்து 12 படி ஏறி முறியடிக்க போறேன். 4 மணி நேரத்துல ஏறி பண்றோம். நீங்க 4 to 5 ஹவர்ஸ்ல ஏறலாம்னு நினைக்கிறேன். நீங்க கண்டிப்பா 5 மணி நேரத்துல ஏறிடலாம். 5 ஹவர்ஸ் பார்க்கலாம். எல்லாரும் சொல்லிருங்க, நான் டைம் சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் ஏறினது இல்லை. அப்புறம் அதிக கம்மியாச்சுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடும். அதனால மேல ஏறிட்டு பாத்துக்கலாம். பிளான் பண்ணியா கோயில் பாருங்க. வச்சுக்கலாம். இல்ல ஒண்ணு நான் 30 ரூபாய் சொல்றாங்க. கொஞ்சம் இல்லாமமா டபுள் டபுள். ஆமாமா, பெட்ரோல் காசே போட்டலாமா? அதுக்கு மலை அடிவாரத்துல இவ்வளவு ரேட் இருக்குது. சரி ஓகே சரி கொடுங்க. ரேட்டா இருக்கு பாருங்க. ஏங்க அவரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, அவரு வேற மூஞ்சி வருவாரு. இது எக்ஸ்ட்ரா போறீங்களா? சரி அப்ப கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொடுங்க. நீங்களும் செலிபிரிட்டி, நாங்களும் செலிபிரிட்டி. என்னென்ன சொல்றோம் பாருங்க. நம்மளுக்கு என்ன ஒரு 2000 பேர் தாங்கிறாங்க, அவ்வளவுதான். 21 அந்த 1 ரூபாய் கம்மி பண்ண மாட்டீங்களா? பாத்து பண்ணுங்க, அந்த 1 ரூபாய் கம்மி பண்ணுங்க. 21 21 ஃபாலோவர்ஸா? ரொம்ப மன கஷ்டமாயி போச்சுங்க. இந்த மாதிரி 90 இங்கே 90 ரூபாயா? மேல போனா ஒரு செல்லு 100 ரூபாய்னு இருப்பதுன்னு நினைக்கிறேன். ஒரே மன சோகமா இருக்கு. அப்பா ஸ்டேட்டஸ் பண்ணல. வா பாருமா, எல்லாம் ஸ்ட்ரைட்டா இருக்குது. 90 டிகிரி. ஐயோ நம்ம மலை பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆமா, அப்படியே இதெல்லாம் மறக்க முடியாத நினைவு. அடிச்சா பல்ட்டி, அந்த பல்ட்டி தான் மாமா. நம்ம பேரம்பேத்திலாம் பாக்கணும்.
நம்மளுக்கு லேட் ஆகும், மாமா சீக்கிரம் பாத்துருவாரு. ஸ்டார்டிங்ல செப்பல் வந்து நமக்கு ஸ்கிட் ஆகுது. Guys, நம்மளுடைய ஆசை நிறைவேறிச்சு. ஆனா ஏறிட்டு ஃபுல்லா முடிக்கணும். உள்ள முடியுமான்னு தெரியல. அதான் ஃபர்ஸ்ட் முறை பாருங்க. புரியுது. இந்த பேகை நம்மளால தூக்கிட்டு வர முடியல. ஆனா அண்ணா ஒருத்தர் வந்து எவ்வளவு பெரிய மூட்டை தூக்கிட்டு போறாரு பாருங்க. அண்ணா கடை வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல ஏறாரு. ஒரு லைக் போட சொல்ல அவங்களுக்கு. இந்த வீடியோ பாக்குறவங்க அண்ணாவுக்காக ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் மலை ஏறினா உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க. ஏறி வாங்க. அடிவிங்க ஏறினா தானே எல்லாத்தையும் வீடியோ எடுக்க முடியும். குச்சை கீழே போடு. குச்சத்துக்கு தூரம் போடு. அப்பா இதுக்கே நெட்டமாகுது. புரியுதுண்ணா? இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல. நம்ம வந்து மனசை தளர விடக்கூடாது. 10 பேர் ஏறிட்டு வீட்டுக்கு போனா நம்ம மாமாவே தைரியமா ஏறாரு. ஐயா எத்தனை கிலோமீட்டருங்கய்யா? அண்ணா இதுக்கு முன்னாடி ஏறி இருக்கீங்களா? எத்தனை முறை ஏறி இருக்கீங்க? 7 சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. எவ்வளவு நேரம் ஆகும் ஏறதுக்கு? எத்தனை மணி நேரம்? நல்லா ஒழுங்கு எங்கேயும் ஆல்ட் ஆகும் போனீங்கன்னா 5 hours. 5 hours. 7 hours. அதான் உட்காந்து போனா 7-8 மணி நேரம். அண்ணாவோட அனுபவத்தை வந்து நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. ஆமா அந்த 50வது படியில ஒரு குழந்தைக்கு தான் பாருங்க, வாங்க போயிட்டு போலாம். எஸ், இங்க பாருங்க, கீழ இருந்து ஒரு 100 மீட்டர் கூட வராது. ஆனா எவ்வளவு நெட்டு குத்துலாம் இருக்குன்னு பாருங்க. இதே ஏறது ரொம்ப சிரமமா இருக்கு. ஆனா அண்ணா ஆல்ரெடி ஏறி இருக்கிறாரு. ஒரு 500 படி ஏறி வந்துட்டேன். இப்பதான் லைட்டா ஆமா சத்தியமா முடியல மாமா. எனக்கே மூச்சு வாங்குது. 5 hours ஆகுன்றாங்க. இதுதான் சின்னதா எடுத்துக்கணும். ஒரு குச்சி 30 ரூபா ரேட்டு. அந்த 30 ரூபாயை வேஸ்ட் பண்ணாதீங்க. சைட்ல பாருங்க எவ்வளவு குச்சி இருக்குது. கொஞ்சம் பேர் ஏறி வந்தா அந்த குச்சி எடுத்துக்கலாம். மழை குச்சி இருக்கு. வந்தது நீ வருமானத்துக்கு ஆச்சு. மாமா பேருந்து கேட்டே இல்லையா? என்னது குச்சி எங்கேயும் கட்டின்னு போய் அடிவாரத்துல 10 ரூபாய் கொடுக்கலாம். இல்ல 5 ரூபாய் கொடுத்தா வாங்குவாங்க. பாதி விலைக்கு கொடுத்துடலான்றாரு. இல்ல மகா சிவராத்திரி கிட்ட நெருங்கும் போது இந்த குச்செல்லாம் இங்க இருக்காது. அப்பா ஃப்ரீயா இருக்குது. ஆமாண்ணா, அதனாலதான் ட்ரிப் நம்ம இன்னைக்கு பிளான் பண்ணோம். எனர்ஜி ரொம்ப லோவா இருக்கு. மவுண்டன் டியூ குடிச்சோம்னா நம்ம அழகா வீடு மலையாள காட்டுங்க. ரொம்ப டயர்டா இருக்குது. டயர்ட் எல்லாம் கொஞ்சம் தான். வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ. எந்த ஊர் ப்ரோ நீங்க? சென்னையா? பேரு? சென்னையில இருந்து வரீங்களா? மலையாவா? எத்தனை முறை ஏறுறீங்க மலை? ஃபர்ஸ்ட் டைமா ப்ரோ? நீங்க 3ஆ? அண்ணா 3வது டைம் ஏறுறாரு. ப்ரோ உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. மலை ஏறும்போது 2 வருஷம் உட்கார கூடாதா? உட்காந்தீங்கன்னா உங்களால அவரு அண்ணா வந்து கேட்டேன் ப்ரோ. 10 வருஷம் 5 பேர் வந்திருக்கீங்களா? சூப்பர் சூப்பர் ப்ரோ. சிவனோட பெருமையை பாருங்க, எங்க இருந்தெல்லாம் வராங்கன்னு. அதுமாதிரி வராத புரியுதுண்ணா? எஸ், உருண்டேனா ஸ்ட்ரெயிட்டா கீழே தான். புரியுதுண்ணா? போன வருஷம் மாமா 10 படி ஏறிட்டு முடியல வீட்டுக்கு போயிட்டாரு. இதை சொல்லு. சொல்லுங்க சொல்லுங்க மாமா. நீங்க எத்தனை வருஷம் ஏறி இருக்கிறீங்க? நான் இதோட 10வது வருஷம் இது ஏறுறது. நான் ஒரு 3 ஹவர்ஸ்ல ஏறிடுவேன். 3 hours 3 ஹவர்ஸ்ல ஏறி இருக்கேன். இந்த வருஷம் வந்து ஒரு 2.5 மணி நேரத்துல ஏறிடலாம்னு பிளான் பண்ணிட்டு இப்போ ஏற ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சூப்பர் சூப்பர். இதெல்லாம் கட் பண்ணுங்க, இது யாரும் நம்பாதீங்க. 10வது படி 11வது படி சாவது கட் பண்ணிடு. இப்போ போறத ஆட் பண்ணி இல்ல மனுஷன் யாரும் தளர விடாத ஏறணும். நான் கழுத மூட்டை தூக்கி வரமா இத்தோட மூட்டை தூக்கி வந்துட்டேன். ஓம் நமஸ்கார். தெரியாம நான் 100 வந்தேன். அதான எங்க பேக் எல்லாம் 15 கிலோ இருக்கும் தலைவா. பிஸ்கட் வந்தாலும் சரி. அப்பா
பிஸ்கெட்டை நீங்க பிரிச்சு கொடுக்கும்போது நான் யோசிக்கலாம். வயசு பசங்களே ரொம்ப கஷ்டப்படும் போது அம்மா வந்து அது ஞாபகம் 7 மணி தான் ஏறி காலைல எவ்வளவு நேரத்துக்கு போனீங்க? காலையிலங்க 7:30 மணிக்கு ஏறணும். சாமி பாசல 1 மணி. அங்க சாமி பாசல 1 மணி. சூப்பர்மா 2 மணி கிளம்புனா. சூப்பர்மா. இத வந்துட்டோம். ஓகே ஓகே. பத்திரம் போயிட்டாங்க. மதுரமா வரீங்க? கல்பாக்கம். தண்ணி எதுனா வேணுங்களா? தண்ணி குடிக்கிறீங்களா? தண்ணி தண்ணி அடிக்காது. நீங்க போய் வாங்க, நாங்க போறோம் கிட்ட. பிஸ்கெட் எதுனா சாப்பிடுறீங்களா? ஓகே ஓகே நீங்க எத்தனை போறோம்? சரிம்மா சரிம்மா ஓகே ஓகேம்மா. ஆமா சொல்லுங்கம்மா. எங்களால முடியும். நம்ம தான் எல்லாம் நம்ம தான் அண்ணா நீங்க சொல்லுங்க ஒருத்தர் நம்ம தான் சூப்பர்ண்ணா அண்ணா நீங்க நம்ம தான் ஃபார்முலா சொன்ன டைலாக் வந்து யாரோட டைலாக் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அந்த டைலாக் யாருது கமெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் அடிவாரம் தான் வந்திருக்கோம். மாமா பாரு எல்லாமே நம்ம தான். ஓகே போயிட்டே இருக்கிறோம். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் மலை நம்ம ஏறி இருக்கோம். இன்னும் நம்ம பயணம் தொடர்கிறது. போவோம். ஃபர்ஸ்ட் மலை ஏறதுக்கான அடையாளம் இந்த வெள்ளை விநாயகர் தான். இதை பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் மலை ஏறிட்டீங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். அவ்வளவுதான். நானும் மாமாவெல்லாம் சீக்கிரமாவே ஏறிட்டோம். அவ்வளவுதான். 2வது அண்ணனோட ஸ்மைல் தான் அங்க ஹைலைட். என்ன கூடுறா பாருங்க மேல வந்து ஃபர்ஸ்ட் மலையில வந்து கடையெல்லாம் போட்டாங்க. உங்களுக்கு எது தேவைனாலையும் வாட்டர் பாட்டில் ஜூஸ் ஸ்நாக்ஸ் எதுனாலையும் வாங்கிக்கலாம். தைரியமா வாங்க. மேல பாரு காலி ஆயிட்டு மேல 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 கோயில காட்டு. வெள்ளை விநாயகரை காட்டு. ஓகே எல்லாம் கருப்பா தான் இருக்கும். ஆனா பேரு வெள்ளை விநாயகர். கடையை பாருங்க கைஸ். உங்களுக்கு எது வேணாலும் வாங்கிக்கலாம். கடை இருக்குது இங்கே. வாட்டர் பாட்டில் ஜூஸ் ஸ்நாக்ஸ் மேல வந்து தைரியமா வாங்கிக்கலாம். கீழே வந்து வெயிட்டை சுமந்து வராதீங்க. ஆமா யாரும் சுமந்து வராதீங்க. ஓகே சோடாவெல்லாம் இங்கே இருக்குது.